சீனையா காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தான். ஐயோ ராதா, கொஞ்சம் டீ குடுக்க இவ்வளவு நேரமா? என்னங்க நீங்க, எனக்கு இது ஒரே வேலை நினைச்சிட்டீங்களா? ராதா இப்படி டீய கொண்டு வந்து அவசரமா குடுத்தா. சீனையா அந்த டீய குடிச்சுக்கிட்டு அவசரமா கிளம்பி போனா. சீனையா ரோட்ல நடந்து போகும்போது எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. இத்தனைக்கும் அவன் செய்யற வேலை என்ன தெரியுமா? வீட்டு வேலை. அது கூட ஊரு பெரிய மனுஷங்கிட்ட. ஒரு வேலைக்காரனுக்கு இவ்வளவு மரியாதைன்னு யோசிக்கிறீங்களா? சீனையா பண்ற சீன் அப்படி. ஊரு பெரிய மனுஷனோட வீட்டுக்கு போகும்போது தலைக்கு துணிய கட்டிக்கிட்டு செருப்ப வாசல்லையே கழட்டி வச்சு வீட்டுக்குள்ள போவான். ஊரு பெரிய மனுஷனான பூஷணம் சீனையா வந்தவுடனே எல்லா வேலையும் சொல்வாரு. சீனையா, அந்த மாடு காலையில இருந்தே கத்திக்கிட்டே இருக்கு, என்னன்னு பாரு, கொஞ்சம் சாப்பாடு போடு. அப்படியே அந்த மாட்டு கொட்டையெல்லாம் கிளீன் பண்ணி என்ன வந்து பாரு. சரிங்க ஐயா. 11 மணிக்கு வெளியே போனோம், வீட்டுக்குள்ள உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுக்கோ. சரிங்க ஐயா. ஊரு பெரியவரான பூஷணம் முன்னாடி சீனையா சரின்னு தவிர எந்த வார்த்தையும் பேச மாட்டான். அதனாலேயே பூஷணம் கூட சீனையாவை எதுவுமே சொல்ல மாட்டான். ஆனா சீனையா வெளிய போய் ஆடுற ஆட்டம் அதிகமா இருக்கும். தலைவரோட பேர் சொல்லிக்கிட்டு ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்தான். என்னையா கிருஷ்ணா, உன் கடையில பருப்பு கலப்படமா இருக்கா? பருப்போட கல்லுதான் அதிகமா இருக்கா? என்ன ஐயா கிட்ட சொல்லுட்டா? ஐயா, தலைவர்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. இந்த தடவை வந்த பருப்பு அப்படிதான் இருக்கு, நான் என்னையா பண்ணட்டும்? அப்போ குறைவான விலைக்கே வித்துரு, அதை தவிர அதிகமா விக்காத. உனக்கு லாபம் வரணும்னு நாங்க காசு கொடுக்கணுமா? நெய் கூட கலப்படமா இருக்கா? ஆமா, நெய்யில எதுக்காக கலப்படம் பண்ற? உனக்கு எப்படிதான் தூக்கம் வருது? எந்த வேலை செஞ்சாலும் மத்தவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது. சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடுறேன். ஊர் தலைவருக்கு மட்டும் சொல்லாதீங்க. சரி சரி, ஒரு 2 கேஜி பருப்பு கட்டு. அப்போ உடனே கிருஷ்ணய்யா 2 கேஜி பருப்பை கட்டி சீனா கிட்ட கொடுத்தாரு. அங்க இருந்த 2 பேரும் அதை எல்லாமே பார்த்தாங்க. சரி, இந்த பருப்புக்கு இப்போ 100 ரூபா கொடுக்கணுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்கப்பா, நீங்க வாய மூடிக்கிட்டு சும்மா இருந்தா அதே போதும். இப்படி ஃப்ரீயா கடிச்ச பருப்பை எடுத்துக்கிட்டு கிளம்புனா. அங்க இருந்து சீனா பால் டைரிக்கு வந்தான். சூர்யா ஆளுங்களுக்கு பால் ஊத்திக்கிட்டு இருந்தான். என்னப்பா சூரியம், பால்ல தண்ணிய கலக்குறியா, தண்ணில பாலை கலக்குறியா? இல்ல சீனையா, நான் பரிசுத்தமான கலப்படம் இல்லாத பாலை தான் விக்கிறேன். அப்போ பால்ல இருந்து எடுக்கிற வெண்ணெய என்னடா பண்ற? பால் என்ன ரொம்ப தண்ணியா இருக்கு? இப்படிதான் ஜனங்களை ஏமாத்தி பால் விக்கிறியா? இப்படி நீ லாபத்தை சம்பாதிக்கணுமா? நாளைக்கே ஐயாவை பார்க்க வீட்டுக்கு வா. ஐயோ சீனையா, என்னோட முதலுக்கு மோசம் பண்ணாத. சரி சரி, இந்த 1 லிட்டர் பால் கொண்டு போ. நாளைக்குல இருந்து கலப்படம் இல்லாத பாலை விக்கிறேன். இதுக்கப்புறம் இனிமே கலப்படமான பாலை வித்த ஐயா உன் வீட்டு முன்னாடி இருப்பாரு. இப்படி சீனையா ஊர் பெரியவரோட பேரை சொல்லி சொல்லி அவனும் லாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி ஜனங்க கூட சீனையா அவங்களுக்கு உதவி பண்றான் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு ரொம்ப மரியாதைய கொடுத்தாங்க. இப்படி சீனையா எங்க ஊர் பெரியவர்கிட்ட சொல்லி அவங்களோட வியாபாரத்தை கெடுத்துருவான் அப்படின்னு எல்லாருமே நல்லபடியா வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒருத்தர் பூஷணனோட ஸ்நேகிதரு பூஷணத்தை பார்க்க ஊருக்கு வந்தாரு. வீட்டுக்கு இன்னும் கொஞ்ச தூரத்துல இருக்கும்போது ரோட்டோரத்துல 2 பொம்பளைங்க சண்டை போடுறத பார்த்தாரு. ஏண்டி, பெரியவங்க துணியதான் இப்படி பண்ற, சின்ன பசங்க துணியில கூட இப்படி கைய வைக்கவேன்னு யோசிக்கல? நீ குடுக்கும் போதே துணிய சின்னதா தான் கொடுத்த, இப்போ பெருசா கவுனு தைக்கணும்னா நான் எங்க இருந்து தைக்கிறது? என்னது, 6 வயசு குழந்தைக்கு 2 மீட்டர் துணியில கவுனு தைக்க முடியாதா? நீ ரொம்ப மோசம் பண்ற, சீனையா கிட்ட சொல்றேன். இதுல என்னோட தப்பு ஒண்ணு இல்ல, நீ எனக்கு 1 மீட்டர் துணி தான் கொடுத்த. என்னம்மா, என்ன சண்டை? ஐயா, என் பொண்ணோட யூனிஃபார்ம தைச்சு கொடு அப்படின்னு 2 மீட்டர்ல துணி எடுத்து கொடுத்தேன். அதுல இவ கொஞ்சம் துணியை எடுத்து வச்சுக்கிட்டு சின்னதா தைச்சு என் பொண்ணுக்கு கொடுத்துருக்கா. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? இவ கொடுத்த துணியில தான் தைச்சேன். துணி வேணும்னா என்கிட்ட சொல்லணும், அதுக்குன்னு இருக்கிற துணியில தைச்சா எப்படி? சாயந்தரம் சீனு வரட்டும், அவங்கிட்ட சொல்றேன். இப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாங்க. குருநாதர் அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் எதிரும் புதிருமா போனாங்க. குருநாதர் மறுபடியும் வண்டியை ஏறி போனாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் 2 ஆம்பளைங்க காசுக்காக சண்டை போடுறத பார்த்தாரு. நான் தான் உனக்கு வட்டியோட பணத்தை திருப்பி கொடுத்தேனே, மறுபடியும் வட்டி கேட்டா எப்படி? அசலு குடுக்கறதுக்கு முன்னாடி வட்டியை யாரு கொடுப்பா?
நீ பண்றது ரொம்ப அநியாயம். நான் சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வருது? அப்போ என்னோட வட்டி பணத்தை கொடுக்காததுனால நீ என்னை ஏமாத்துற மாதிரி தானே? என்னப்பா, என்ன உங்க சண்டை? பாருங்க ஐயா, 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கின கடத்துக்கு வட்டி வேணும் வேணும்னு சொல்றாரு. அசல் பணத்தை கொடுத்துட்டான், வட்டி கொடுப்பான்னு இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் எதுவுமே பண்ண முடியாது, சீனையா கிட்ட சொல்றேன். ஆமா, சீனையான்னு சொல்றீங்களே, அவரு யாரு? சீனையா ஊரு பெரியவரோட வேலைக்காரன். சீனையா ஊர்ல இருக்கிற பிரச்சனையை இப்படிதான் தீர்த்து வைப்பாரு. என்னது, சீனையானா வேலைக்காரனா? என்னது, வேலைக்காரனுக்கு ஊருக்குள்ள இவ்வளவு பேரா? அப்படி சொல்லி பூஷணம் ஊர் பெரியவர் வீட்டுக்கு போனாரு. குருநாதனை பார்த்த உடனே ஊர் பெரியவர் சந்தோஷப்பட்டாரு. டே குருநாதா, உன்னை பார்க்கணும்னு நான் கூட காத்துக்கிட்டு இருந்தேன்டா. அதுக்குள்ள என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குன்னு உன்னை கூப்பிட வந்தேன்டா. ஓஹோ, அதுதான் விஷயமா? சரி உள்ளவா. ஏ சீனா, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இளநீர் கொண்டு வாடா. சீனையா அப்படின்னா உன்னோட வேலைக்காரனா? ஆமாண்டா, நல்ல வேலைக்காரன். ஆமா ஆமா, ஊருக்குள்ள எல்லாரும் அவனை பத்தி தான் பேசுறாங்க. என்னது, வேலைக்காரன் பத்தி பேசுறாங்களா? பொம்பளைங்களோட சண்டையை தீக்கிறதும் சீனாதான், ஆம்பளைங்களோட கடன் பிரச்சனையை தீக்கிறதும் சீனாதான். ஊரு ஜனங்க உன் வேலைக்காரங்கிட்ட சொல்லணும்னு சொல்றாங்க. ஊர் பெரியவன் நீனா அவனா? அந்த வார்த்தையை கேட்டு பூஷணத்துக்கு ஒண்ணுமே புரியல. குருநாதா அங்க வந்தப்போ அங்க நடந்தது என்னன்னு பூஷணத்துக்கிட்ட சொன்னாரு. அதை கேட்ட பூஷணத்துக்கு ரொம்பவே அதிசயமாச்சு. என் வேலைக்காரனுக்கு ஊருக்குள்ள அவ்வளோ பேர் இருக்கா? ஆமாங்க ஐயா, உங்களோட பேரை சொல்லி சொல்லி எங்ககிட்ட புடுங்கி சாப்பிடுறான் அந்த சீனையா. உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு எங்களை பயப்படுத்தி வச்சிருக்கான். அப்ப அங்க வந்த கிருஷ்ணா எரியிற நெருப்புக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்துனா. என்கிட்ட கூட எவ்வளோ தடவை காசு கொடுக்காம பொருளை வாங்கியிருக்கான். காசை கேட்டா ஊர் பெரியவர்கிட்ட சொல்லிடுவேன்னு என்ன பயப்படுத்திட்டான். அந்த வார்த்தையை கேட்டு பூஷணத்துக்கு கோவம் வந்துச்சு. எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் சீனையாவை மெதுவா கூப்பிட்டாரு. சீனையா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எப்பவுமே யோசிக்கல. என் பேரை சொல்லிக்கிட்டு நீ லாபத்தை சம்பாதிக்கிறியா? சீனையாவுக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே பயம் வந்துச்சு. உன்னோட சேர்ந்து என்னோட பேரையும் கெடுத்து வச்சிருக்கியா? ஊர் ஜனங்க என்னை பத்தி தப்பா பேசும்போது உனக்கு கஷ்டமா இல்லையா? அப்போ சீனையாவுக்கு என்ன பேசணும்னு தெரியாம அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு இப்படி சொன்னான். ஐயா, நீங்க என்ன தப்பா நினைச்சிருக்கீங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு கெட்ட பேரு வர மாதிரி நடந்துக்க மாட்டேன், செய்யவும் மாட்டேன். ஐயா, உங்க பேரு சொல்லி நிறைய பேரு சண்டை போடும்போது உங்களை தேடி வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு உங்க பேரு சொல்லியே பயப்படுத்தி வச்சிருந்தேன். வேணும்னா அதை இப்பவே உங்க முன்னாடி நிரூபிக்கிறேன், வாங்க என் கூட. இப்படி சீனையா பூஷணத்தை கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போனா. அப்போ நிறைய ஜனங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சான். ரமணம்மா, நம்ம கிருஷ்ணய்யா கடையில பொருளுங்க எப்படி இருக்கு? ஐயா கிட்ட சொல்லுங்க. ஐயா, கிருஷ்ணய்யா பொருளுங்களை கலப்படம் பண்றாரு. சீனையா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னதுனால இப்ப கொஞ்சம் நல்ல பொருளா விக்கிறாரு. எல்லாம் உங்க கருணையால தான். அப்படி சொல்லி கமலம்மா பூஷணத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. சீனையா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கங்கம்மாவை பார்த்து பேசினா. கங்கம்மா, நீ எப்பவுமே பால் கடையில பால் வாங்குறியே, பால் எப்படி இருக்கு? இது வரைக்கும் அந்த சூரியன் தண்ணிய தான் வித்துக்கிட்டு இருந்தான். இப்போ கட்டியா இருக்கிற பாலை தான் விக்கிறான். இதெல்லாம் ஊர் பெரியவரோட மகிமை. அந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டான். ஐயா, நான் எப்பவுமே உங்களுக்கு நல்லது பண்ணுவேனே தவிர உங்க பேரை கெடுக்க மாட்டேன் ஐயா. அப்படி சொன்ன உடனே பூஷணம் சீனாவை நம்பினாரு. இப்படி எங்க சுத்தினாலும் பூஷணத்துக்கு கெட்ட பேரு கிடைக்கவே இல்ல. இப்படி அன்னையிலிருந்து பூஷணம் சீனையாவை நம்பினாரு. சீனையா அவனோட புத்தியால பூஷணம் மனசுல இடம் பிடிச்சான். அவன் செய்யற சின்ன சின்ன தப்புங்க வெளியே தெரியாம பாத்துக்கிட்டான். இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். ஒரு கிராமத்துல பணக்காரனான பசவராஜும் காந்தம்மா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்க ரொம்ப அந்யோன்யமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நிறையவே காசு இருந்துச்சு. ஆனா அது செலவு பண்ண அவங்களுக்கு மனசு இருக்கல. எந்த பொருள் எந்த விதமா நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும்னு 2 பேரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்துல புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒரே மாதிரி தான். அதே ஊர்ல ரங்கா அப்படிங்கிற ஆடு மேய்க்கிறவன் இருந்தான். அவங்கிட்ட ஒரு 20 ஆடு இருந்துச்சு. அந்த ஆடுங்களை
ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான். அதுங்களை நல்லா பாத்துக்கிட்டு குட்டி போட வச்சு ஒரு 100 ஆடுக்கு முதலாளி ஆகணும்னு அவனோட ஆசை. ரங்கையா ஒரு படிப்பறிவு இல்லாதவன். ஒரு நாள் அவன் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஆடு மேய்க்க போலான்னு பார்த்தப்போ அவன் எதிரில கோயில் பூசாரிய பார்த்தான். அப்பா, காலையிலேயே நல்ல சகுனம். பூசாரி அவரோட மூஞ்ச பார்த்திருக்கேன். இங்க பாருடா ரங்கா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். இங்க என்ன தேடி வர மாதிரி என்னையா அவ்வளவு பெரிய விஷயம்? நீ ரொம்ப நல்ல முன்னேற போறேன்னு சொல்ல வந்தேன்டா. அது எப்படிங்க ஐயா பெருகும்? அது என்ன வட்டியா? வட்டி மாதிரி நீ எல்லாத்தையும் வசூல் பண்ண போற. இன்னையிலிருந்து உனக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்ட நாள் தான். சரியா சொல்லுங்க பூசாரி ஐயா. முந்தா நேத்து வந்து உன்னோட ஜாதகத்தை கொடுத்து பார்த்து சொல்ல சொன்னேன்ல, நான் கூட பார்த்தேன். அதுல உனக்கு ரொம்ப நல்ல காலம் பிறந்திருக்குது. எவ்வளோ நாளா நீ என்ன நடக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கியோ அது கண்டிப்பா நடக்க போகுது. சரி சரி, நீ கிளம்பு, உன் வேலைக்கு தொந்தரவாயிடும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு காணிக்க செலுத்துறேன். இதுக்கு ரங்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு போனா. இன்னொரு பக்கம் பசவராஜு காஞ்சனம்மா வாசப்படியில உக்காந்துருந்தாங்க. காஞ்சனா, இந்த மிடில் கிளாஸ் ஜனங்களோட வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா தான் போகுது. அதுல எந்த சந்தோஷமும் இல்ல. அதுக்கு என்னங்க பண்றது? இப்ப எல்லாம் நம்ம கிட்ட யாருமே வரமாட்டேங்கிறாங்கல்ல, அதுக்கு தான் அப்படி தோணுது. எனக்கு ஒரு நல்ல நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடணும்னு இருக்கு. ஐயோ, நம்ம பக்கத்து வீட்டுல நாட்டுக்கோழி இல்லங்க. நம்ம பக்கத்து வீட்டுல இப்பதான் கோழி குஞ்சிய கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் பாக்கணுங்க. அதே நேரத்துல ரங்கையா அந்த வழியா தன்னோட ஆட்டுங்களை மேய்ச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அந்த ஆடு பசவராஜு கண்ணுக்கு பட்டுச்சு. இந்த ஆடுங்களை பார்த்த உடனே அவனுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு. கோழி இப்போ சாப்பிட முடியாது, ஆனா ஆடு பார்க்க நல்லா இருக்கு, சாப்பிடணும் போல இருக்கு. ரங்கையாவை கூப்பிடுங்க, கொஞ்சம் பேரம் பேசி ஆடை வாங்கலாம். இல்ல இல்ல, ரங்கனுக்கு ஆடுங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்கிட்ட நம்மளால ஆடுங்களை வாங்க முடியாது. நானே ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அவன் கையாலேயே ஒரு நாளுக்கு நம்மளுக்கு ஒரு ஆடை கொடுக்க வைக்கிறேன். பசவராஜ் ரங்கையா பின்னாடியே ரொம்ப தூரம் போனான். சமயம் பார்த்து பேசலான்னு நடந்து போனான். ரங்கையா அவனோட ஆடுங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் அங்கேயே ஒரு மரத்துக்கடியில படுத்து தூங்குனான். பசவராஜு வேக வேகமா நடந்து வந்தான். அங்கேயே ஆடுங்க நடுவுல வேணும் வேணும்னு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவனுக்கு சின்ன சின்ன காயங்களாச்சு. ஆனா மயக்கம் போட்டவன் மாதிரி அங்கேயே மயங்கி நாடகம் பண்ணான். ரங்கையா தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது பசவராஜு ஆடுங்க நடுவுல விழுந்திருந்தான். அவன் சீக்கிரமா போனான். ஆடுங்க எல்லாம் ரங்கையாவை நின்னபடி பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அம்மா வலிக்குதே, ஐயோ யாரானா என்ன கைய பிடிச்சி தூக்கி விடுங்க. பசவண்ணா, என்ன ஆச்சு? என்ன இங்க விழுந்திருக்கீங்க? எப்படி காயம் பட்டுச்சு? ஐயோ, ஆடுங்களை இப்படியே விட்டுட்டு நீ நல்லா தூங்குனியா? நல்லா தூக்கம் ஆச்சா? இப்பதான் எந்திரிச்சு வந்தியா? ஐயோ கைய கொடுங்க. ரங்கையா கவலைப்பட்டுக்கிட்டே பசவராஜுவை நிதானமா மேல தூக்கி விட்டான். ரங்கையா, நீ தூங்குற நேரம் பார்த்து உன்னோட ஆடுங்கெல்லாம் என்ன கொம்பால குத்தி குத்தி கீழே விழுக வச்சிருச்சுங்க. இங்க பாரு எவ்வளவு ரத்தம் வருதுன்னு. ஐயோ, வாய் இருக்குன்னு அப்படியெல்லாம் பேசாதீங்க. வாயில்லாத ஜீவன்னு அது மேல பொய் சொல்லாதீங்க. எங்கேயாவது ஆடுங்க அப்படி பண்ணுமா? அப்போ நான் பொய் சொல்றேனா? இவங்களோட சண்டையை பார்த்து அந்த வழியில போறவங்க வந்தாங்க. என்னய்யா உங்களுக்கு சண்டை? ஐயோ பசவராஜ் ஐயா, ஐயோ என்ன உங்களுக்கு அடிபட்டுருச்சா? கீழே விழுந்துட்டீங்களா? இல்ல, இவனோட ஆடுங்க தான் என்னை இந்த கதியை ஆக்கி விட்டுருச்சுங்க. இப்போ எதுவுமே தெரியாம ரங்கையா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு என்ன திட்டிக்கிட்டு இருக்கான். நான் ஒன்னும் திட்டல, உண்மைதான் சொல்றேன். என்னங்க நீங்க சொல்றீங்க? ஆடெல்லாம் சண்டைக்கு வருமா? நீங்க சொல்றது யாருன்னா நம்புவாங்களா? என்னவோ, ஒரு குழந்தைய வீட்டுக்குள்ள விட்டு பூட்டு போட்டுட்டா அது நம்மளுக்கே திரும்பி நிக்குமா, அந்த மாதிரி. ரங்கையா தூங்கும்போது என்கிட்ட சண்டைக்கு வந்துருச்சு. என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படி பேசிக்கிட்டே மறுபடியும் பசவராஜு கீழே விழுந்த மாதிரி நாடகம் ஆடினா. அதை பார்த்து ரங்கராஜு அதுக்கப்புறம் கூட இருந்தவங்க பசவராஜுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. ரங்கம்மா 3 பேரையும் பார்த்துட்டு நாடகம் ஆட ஆரம்பிச்சா. ஐயோ கடவுளே, என் வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சு? கண்ணே விட மாட்டேங்கிறாரு. என்னங்க என்னங்க ஆச்சு? ரங்காவோட ஆடுங்க உங்க வீட்டுக்கார குத்திச்சான். அத பத்தி எங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு.
உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. ஐயோ, உங்க ஆடுக்கு கால் உடைஞ்சு போக என் தாலி மேலேயே கைய வைக்க வந்துட்டீங்களா? ரங்கராஜுவுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம பசவராஜு சொன்னது உண்மைன்னு நம்பி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சான். என்னோட ஆடு இப்படி பண்ணோன்னு நான் யோசிக்கல அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. நாளைக்கு ஏதாவது செஞ்சு கொஞ்சம் காசை கொண்டு வந்து உங்க கையில குடுக்கறேன். இப்படி ரங்கையா கவலைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். மறுநாள் காலையிலேயே ரங்கையா கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு பசவராஜோட வீட்டுக்கு வந்தாரு. அது வரைக்கும் பசவராஜு மயக்கம் தெரியாத மாதிரியே படுத்திருந்தாரு. காஞ்சனம்மா பக்கத்திலேயே உக்காந்து இருந்தாங்க. அம்மா, நான் காசை கொண்டு வந்திருக்கேன். அப்படி சொன்ன உடனே ரங்கையாவோட பொண்டாட்டி ஒரு சீட்டை கொண்டு வந்து கொடுத்தா. படி ரங்கா, உனக்கே தெரியும். எனக்கு படிக்க தெரியாதுமா, நான் படிக்காதவன். என்னோட வீட்டுக்காரு மூளைக்கு அடிபட்டிருக்கான். அதனாலதான் 2 நாள் ஆட்டு சூப்பு ஆட்டுக்கறியே வச்சு கொடுக்கணுமா. அதுதான் அந்த சீட்டுல டாக்டர் எழுதி கொடுத்திருக்காங்க. அப்படியா? ஆட்டுக்கறி சாப்பிட்டா ஐயா மாதிரி ஆயிடுவாரா? பாரு ரங்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம போய் உன்னோட ஆடுங்களை பாத்துக்கோ. இப்படி ரங்கையா மனசுல ஒரு யோசனையை கொண்டு வந்தாங்க காந்தம்மா. அது புரியாத ரங்கையா உடனே போய் அவங்கிட்ட இருக்கிற ஆட்டுல இருந்து ஒரு ஆட்டை வெட்டி கறியா கொண்டு வந்து காந்தம்மா கிட்ட கொடுத்தான். காந்தம்மா, இந்தாங்க இளம் ஆட்டுக்கறி. நானே வெட்டி கிளீன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் ஐயா குணமாகற வரைக்கும் நானே எப்பவுமே இதே மாதிரி கொண்டு வந்து கொடுக்கறேன். அப்படி சொல்லி ரங்கையா அழுந்துகிட்டே போனா. பசவராஜு எந்திரிச்சு உக்காந்தான். ஆஹா, கறி பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. இனிமே 2 நாள் இதே மாதிரிதான் நல்ல கறி சாப்பிட வேண்டியதுதான். பசவராஜு காந்தம்மா ஆட்டு குழம்ப செஞ்சுக்கிட்டு வயிறு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா ரங்கா பச்சை தண்ணிய கூட குடிக்காம ஒருத்தனைய உக்காந்து அழுந்துகிட்டு இருந்தான். எதுக்குன்னா ரங்கையாவுக்கு அவனோட ஆடுனா அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் இன்னொரு ஆடை வெட்டி அந்த கறிய கொண்டு வந்து கொடுத்தான். இன்னொரு வாரம் ஆட்டை வெட்டலான்னு போகும்போது ரங்காவுக்கு மனசு வரல. அந்த ஆடோட முன்னாடி உக்காந்துகிட்டே ஜோரா சத்தம் போட்டு அழுந்துகிட்டு இருந்தான். அதே நேரத்துல ஊரு பெரிய மனுஷனான ராஜண்ணா அந்த வழியா வந்தாரு. ரங்கா, என்னப்பா, என்னாச்சு? அவ்வளவு கவலைப்பட்டுகிட்டு இருக்க? என்ன நடந்தது? ஐயா, என் உயிருக்கு உயிரான என்னோட ஆடுங்களை என் கையாலேயே வெட்டுற மாதிரி ஆகுதையா. அத பார்த்து என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி ரங்கா அழுந்துகிட்டே சொன்னான். ராஜண்ணவுக்கு ரங்காவை பார்த்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஒரு பக்கம் ரங்காவை உட்கார வச்சுக்கிட்டு என்னாச்சுன்னு விசாரிச்சாரு. ரங்கா நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொன்னான். ரங்கா, இதெல்லாம் திட்டம் போட்டு செய்யற நாடகம்னு உனக்கு புரியலையா? தெரியுது ஐயா, ஆனா பசவராஜ அண்ணன் இன்னும் படுத்த படுக்கையில இருந்து எந்திரிக்கவே இல்லையே. அப்பா அவரு மயக்கத்துல இருக்கிறாரா? ஆமாங்க ஐயா, 2-3 வாரமா அப்படிதான் இருக்காரு. அப்போ ஆட்டுக்கறி எப்படி சாப்பிடுவாரு? அது அது உண்மைதான் ஐயா, ஆனா எனக்கு அந்த யோசனையே வரல. பைத்தியக்கார ரங்கா, அவங்க உங்ககிட்ட நாடகம் ஆடுறாங்க. நான் சொன்ன மாதிரி செய்ய அவங்களோட நாடகத்தை வெளியே கொண்டு வரலாம். சொல்லுங்க ஐயா. 2 கிலோ கோழிக்கறிய கொண்டு போய் ஆட்டுக்கறி அப்படின்னு குடுத்துட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கு போய் பசவராஜு கிட்ட பேசிட்டு வரேன். அப்பவே நீ வேகமா ஓடி வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே சொல்லு. இப்படி ராஜண்ணா ரங்க கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொன்னாரு. அதே மாதிரி ரங்கையா கோழிக்கறிய கொண்டு போய் காந்தம்மாவை பார்த்து காந்தம்மா கையில கொடுத்தான். காந்தம்மா சிரிச்சுக்கிட்டே கறிய வாங்கி குழம்பு வச்சு புருஷன் கூட உக்காந்து சாப்பிட்டாங்க. ராஜண்ணா வேணும் வேணும் அப்படின்னு பசவராஜு வீட்டுக்கு வந்தாரு. என்னங்க, ஊரு பெரிய மனுஷனான ராஜண்ணா வராரு. அவருக்கு எப்பவுமே சந்தேகம்தான். நீங்க படுத்துக்குங்க, இல்லன்னா அவருக்கு சந்தேகம் வந்துரும். இப்படி பசவராஜுவை படுக்க வச்சாங்க. காந்தம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ராஜண்ண முன்னாடி நின்னாங்க. அண்ணன், பாத்தீங்களா என்ன நடந்து போச்சுன்னு? தெரிஞ்சுமா, அதுக்குதான் வந்தேன். பசவராஜு மயக்கத்துல இருந்து எப்ப வெளியே வருவாரு? இன்னும் 4-5 நாள்ல சரியாயிடும்னு சொல்லிருக்காங்க ஐயா டாக்டர். அதே நேரத்துல ரங்கையா அவங்க முன்னாடி வந்து அதே இடத்துல நின்னா. அம்மா அம்மா, தப்பு நடந்து போச்சுமா. நான் நல்ல ஆடுன்னு நினைச்சு மருந்து வச்ச ஆடை கொண்டு வந்து குடுத்துட்டேன். அந்த ஆட்டுக்கறிய தின்னவங்க செத்துருவாங்கம்மா. படுக்கையில இருந்து அந்த வார்த்தையை கேட்ட உடனே பசவராஜு எந்திரிச்சு நின்னாரு.
காந்தம்மா பசவராஜு மாட்டிக்கிட்டாங்க. என்னது? அப்போ நான் செத்துருவேனா? ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுடா. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க ஐயா. இன்னும் 2 மணி நேரத்துல உங்களோட உயிர் உங்களை விட்டு போயிடும். நீங்க நல்லபடியா ஒரே தடவை தூங்கிடலாம். ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. ஐயோ என்னோட மாங்கல்யம் கை விட்டு போகுதே. கோழிக்கறி வேணும்னு ஆட்டுக்கறிக்கு ஆசைப்பட்டு இப்போ என்னையே விட்டுட்டு நீங்க போக போறீங்களாங்க? சொல்லிடுறி, நம்ம தான் வேணும் வேணும்னு ரங்கையாவோட ஆடுக்கு ஆசைப்பட்டு பொய் சொன்னோன்னு. சரி சரி, நானே இப்போ உண்மையை சொல்லிடுறேன். உன்னோட சேர்ந்து நான் கூட என்னோட உயிரை விட மாட்டேன். இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ரங்கையாவுக்கு விஷயம் எல்லாம் புரிஞ்சு போச்சு. கோவம் கூட வந்துச்சு. அது நல்ல ஆடுதான், நான் தான் பொய் சொன்னேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே புருஷன் பொண்டாட்டி ஆடி போயிட்டாங்க. ராஜண்ணா இருக்கிறாருன்னு அவரு முன்னாடி விஷயம் தெரிஞ்சா எல்லாமே வெளியே தெரிஞ்சிரும்னு ரொம்ப. இப்ப இங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ரங்கையாவோட ஆடுங்க செத்து போனதுனால அவனுக்கு ஒரு பரிகாரத்தை கொடுங்க, இல்லனா கழுத்துக்கு கயிறு தான். இப்படி ராஜண்ணா தீர்ப்பு சொல்லி அங்கிருந்து கிளம்பினாரு. பசவராஜுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம ரங்கையாவுக்கு 100 ஆடை வாங்கி கொடுத்தான். அந்த விதமா ரங்கையா 100 ஆடுக்கு சொந்தக்காரனானா. ரங்கையா ராஜண்ணாவுக்கு நன்றிய சொன்னான். இதுதான் இன்னையோட கதை. இன்னொரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திப்போம்.